மீண்டும் இந்தியாவிடம் கொடுத்தால் சரியாக இருக்கும்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இலங்கை மீனவர்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது, இலங்கை நாடாளுமன்றத்தோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது, கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு இலங்கை அரசு தயாராக இருக்கா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தயாராக இருக்கீங்களா? என்னை பொறுத்த மட்டிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு நாங்கள் தொப்புள் கொடி உறவு என்று சொல்கிறோம். பக்கத்தில் இருக்கிற நாடு சுமூகமாக 70களிலே ராஜதந்திர ரீதியாக சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் அதற்கமைவாக மேற்கொள்ளப்பட்ட இந்திய மத்திய அரசின் தீர்மானத்துக்கு அமைவாக இலங்கைக்கு கச்சதீவின் உரிமை, குறிப்பாக அதனுடைய இறையாண்மை இருக்கிறது என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அதை மீள் பரிசீலனை செய்வதாக இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபைக்குத்தான் போக வேண்டும். அதை இலங்கையோ இந்தியாவோ மாத்திரம் தீர்மானிக்க முடியாது. இது சர்வதேச சட்டத்தின் சார்ந்த பிரச்சினை. அதை மீறி செய்வதாக இருந்தால் ஒரு படையெடுப்பு நடத்தி தான் கைப்பற்ற வேண்டும். அதை ஒரு நாளும் இந்திய மத்திய அரசு இலங்கைக்கு எதிராக செய்ய மாட்டாது என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே நேரம் இந்த விஷயத்தை சுமூகமாக என்னென்ன கச்சதீவை ஒரு புறம் வைத்துவிட்டு எடுத்த எடுப்பிலேயே மீனவர் பிரச்சனை வந்தவுடனே கச்சதீவு பிரச்சனையை முன்னிலைப்படுத்துவது என்பது என்னை பொறுத்த மட்டிலே ஒரு விவேகமான அணுகுமுறை அல்ல. அதை தவிர்த்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை இலங்கை அரசோடு சுமூகமாக ராஜதந்திர ரீதியாக கதைத்து தீர்த்து கொள்ள முடியும் என்பதில் நான் ஆழ்ந்த நம்பிக்கொண்டு இருக்கிறேன். கச்சதீவுக்கு இந்தியவர்கள் வருவதில் எந்த தடையும் கிடையாது. இன்று கச்சதீவிலே அந்தோனியார் தேவாலயம் இருக்கிறது. இல்லை, அதுக்கு தாராளமாக வந்து போவதற்கு இலங்கை கடற்படையினர், இலங்கை மீனவர்கள் அவர்களை உபசரிக்கிற விவகாரம், அவர்களை வந்து போக அனுமதிக்கிற விவகாரம் எல்லாம் தாராளமாக செய்கிறார்கள். ஆனால் எல்லை மீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகிற போதுதான் பிரச்சினை பூதாகரமாக மாறுகிறது. இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. கமிட்டிகள் அமைக்கப்பட்டும் இருக்கின்றன. ஆனால் தீர்வுகள் எட்டப்படவில்லை என்பதுதான் இருக்கிற பிரச்சினை. குறிப்பாக வெறும் நீதிமன்றத்தை நாடுவதும் சட்ட ரீதியாக மாத்திரம் இதை அணுக முடியாத ஒரு பிரச்சினை. எனவே 2 தரப்பு அரசுகளும் 2 தரப்பு மீனவ சமூகங்களையும் மாற்று உபாயங்களை நாடுவதற்கான பயிற்றுவிப்புகளை செய்ய வேண்டும். இல்லை, மீன்பிடி தான். மீன்பிடியிலையும் ஆழ்கடல் மீன்பிடிக்கு என்ன, இதெல்லாம் கரையோரம் சார்ந்த மீன்பிடி என்ற காரணத்தினால மீன் வளங்களை பாதுகாப்பது தான் பிரச்சினை. என்றால் தடை செய்யப்பட்ட உபகரணங்கள் பாவிக்கப்படுகிறது என்பதை வைத்துத்தான் இந்த இலங்கை மட்டத்திலே ஆட்சேபனைகள் எழுகிறது. இதை தவிர்ப்பதற்கு தமிழக மீனவர்களுக்கான மாற்று மீன்பிடி உபாயங்களை கையாள்வதற்கு அவர்களுக்கான மானிய உதவிகளை செய்து, அவர்களுக்கு மாற்று ஆழ்கடல் மீன்பிடிக்கான உதவிகளை செய்வது, ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை அவர்கள் மானிய விலையில் கொள்வனவு செய்வதற்கு உதவிகளை செய்வது, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் அது சாத்தியமாகவில்லை என்பது துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் மீன் வளங்களை பாதுகாக்க வேண்டும். மீன் வளங்களை முழுமையாக அழித்துவிட்டு எல்லோருமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதித்து கொள்ள முடியாது. எனவே தான் இந்த விஷயங்களை இவ்விதமாக அணுக வேண்டும் என்பதற்கான பல உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் நடைமுறை சாத்தியமாக நடக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை.